இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுவோங்க. எண்ணெய் ஊற்றினோட்டி கத்திரிக்காய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் அரை வேகிற மாதிரி எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் கிவ்அவே வாங்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிவ்அவே பற்றின ஃபுல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு நல்லா அந்த இதெல்லாம் எல்லா கத்திரிக்காயும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அரை இது கத்திரிக்காய் வேகணும். வெந்து விட்டு கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோட்டி கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த நாளும் போட்டிருக்கேன். ஸோ நாளும் போட்டு நல்லா வெங்காயம், பூண்டு, மிளகாய் மூணும் நல்லா வணக்கணும். மூணுமே பார்க்க நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் நல்லா வணக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா வணங்கும். உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. அது வணங்கட்டும். இது நல்லா வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி இருக்குல்ல, தக்காளியை போயிட்டு மிக்சியில் அரைச்சி தக்காளியும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், நான் வந்து சக்தி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், மல்லித்தூள், சாம்பார் தூள் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதளவுக்கு நல்லா பண்ணணும். சரி, அதனால் கிரேவி பதத்துக்கு வரட்டும். நான் அதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறேன்னா 30 டேஸ்க்கு ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண போகிறோம். எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, பேசவும் தெரியாது, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதவும் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 30 நாளைக்கு, நாளையிலேருந்து 30 நாளைக்கு இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா எழுத மட்டும் கற்றுக்க போகிறேன். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத கற்றுக்க போகிறேன். இந்த 30 டேஸில் என்னால் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். பார்ப்போம் 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியுதான்னு. சரி வாங்க இப்போ சமைக்கிறதுக்கு வருவோம். நல்ல கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றணும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிவ்அவே வீடியோ கீழே இருக்குது பாருங்கள்.